ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக களஞ்சியத்தில் இன்னைக்கு நான் பார்க்க போற தகவல் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். திருநாவுக்கரசர் முக்தி பெற்ற சிவத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம் அருகில் உள்ள திருப்புகலூர். இங்கு அக்னீஸ்வரராக சிவன் கோயில் கொண்டிருக்கிறார். சுவாமியின் திருமேனி சற்று சாய்ந்திருப்பதால் கோணப்பிரான் என்றும் பெயர் உண்டு. நாவுக்கரசர் இக்கோயிலை சுத்தப்படுத்திய பொழுது சோதிக்க எண்ணிய சிவன் பிரகாரத்தில் பொன்னும் நவமணிகளும் சிதறி கிடக்கச் செய்தார். நாவுக்கரசர் சிறிதும் மயங்காமல் கையில் இருந்த உழவார கருவியால் தள்ளிவிட்டு நடந்தார். பொன்மனம் படைத்த திருநாவுக்கரசர் மகிழும் விதத்தில் சுவாமி அம்பிகையுடன் காட்சியளித்தார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனி வாழவே வேண்டாம் என தீர்மானித்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதித்தார். முருகப்பெருமான் அவரை கைகளால் தாங்கி பிடித்து காப்பாற்றினார். சொல்லற சும்மா இரு என்று உபதேசித்தார் முருகப்பெருமான். இது அருமையான உபதேசம். வாய் திறந்தால் தானே சொல் பிறக்கிறது. யோசிக்காமல் வார்த்தைகளை விடுவதால் வம்பு வளர்கிறது. ஆபரணங்களை வெளியே வைப்போமா? இல்லையே. வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு சொல்லும் நகை போலத்தான் மதிப்பு மிக்கது. ஆனால் நாம் அதை உணருவதே இல்லை. பேசும் சொல்லுக்கு நாம் தான் எஜமான். யோசிக்காமல் நாக்கை யாரும் பயன்படுத்த கூடாது என்றே வாய் என்கிற லாக்கருக்குள் வைத்திருக்கிறார் கடவுள். உதடுகளே பீரோவின் கதவுகள், பல்வரிசை லாக்கர் கதவு. நாக்குதான் சொற்கள் இருக்கும் பெட்டி. கோபத்தில் பல்வரிசை திறக்க, உதடுகள் பிளக்க, வார்த்தைகள் வெளியே வந்து விழுகின்றன. இது கூடாது என்றே தியானம் செய்யும் வழியை கடவுள் கொடுத்திருக்கிறார். சொல்லற்ற மௌன நிலையில் நம் சிந்தனையில் கடவுள் மட்டுமே இருப்பார். அதையே அருணகிரிநாதருக்கு சொல்லற சும்மா இரு என முருகன் உபதேசித்தார். சிறிது காலம் கழித்து அருணகிரிநாதரின் மௌனத்தை கலைத்து நாவில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை வேல் நுனியால் எழுதினார் முருகப்பெருமான். இதன் பின்னரே முத்தைத்தரு பத்தி திருநகை என்னும் முதல் திருப்புகழ் பிறந்தது. முருகனின் திருத்தலங்களை தரிசித்து திருப்புகழ் பாடல்களை பாடினார். இவரை ஆதரித்த மன்னர் திருவண்ணாமலை பகுதியை ஆட்சி செய்த பிரபுடதேவ மகாராஜா. அருணகிரிநாதர் போல பாட முடியவில்லையே என பொறாமைப்பட்டால் அது நியாயம். ஆனால் அவரது புகழையும் அவரை மன்னர் பிரபுடதேவர் ஆதரிக்கிறாரே என்றும் பொறாமை கொண்ட காளி வாசகன் சம்பந்தாண்டான் பொறாமை, கோபம், பேராசை, புறங்கூறல், பொய், வஞ்சகம் என தீக்குணங்கள் அவனிடம் மலிந்து கிடந்தன. காளி மீது பக்தி ஒரு புறம், தீய எண்ணம் மறுபுறம். பிரபுடதேவ மன்னரிடம் சென்று அருணகிரிநாதரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் கூறி அவரது மனதை கலைத்தான் சம்பந்தாண்டான். அருணகிரியிடம் முருகப்பெருமானை நேரில் வரவழைத்து காட்டச் சொல்லுங்கள் மன்னா என தூண்டியும் விட்டான். திருவண்ணாமலை கோயிலின் முன் மண்டபத்தில் சபை கூடியது. சம்பந்தாண்டான் காளியை துதித்தான். அவள் வெளிப்பட்டாள். காளி மாதாவே, அருணகிரி திருப்புகழ் பாடும் பொழுது முருகப்பெருமானை இங்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றான். அவனுக்கு கட்டுப்பட்டு காளியும் தன் கைகளால் முருகப்பெருமானை வரவிடாமல் பிடித்து கொண்டாள். அருணகிரிநாதர் அழைத்ததும் அன்னையின் பிடியில் விடுபட முடியாமல் கிடந்தார் முருகப்பெருமான். அருணகிரிநாதர் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து கங்காளி, காமுண்டி, வராகி, இந்திராணி, கௌமாரி என்று காளி மாதாவை பாடத் தொடங்கினார். சோத்திர பிரியை அல்லவா அவள். மெல்ல கைகளை தளர்த்த மயில் மீதேறி புறப்பட்டார் முருகப்பெருமான். அதல சேடரான என்று பாடத் தொடங்கிய மயிலுமாடி நீயாடி வரவேண்டும் என்ற பொழுது தூணை பிளந்து கொண்டு மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்தார். கம்பத்தி இளையனார் சன்னதி என்னும் பெயரில் திருவண்ணாமலை கோயிலில் நுழைந்ததுமே இவருக்கு சன்னதி இருக்கிறது. முருகனை தடுக்காத காளி மாதா மீது கோபம் கொண்டான் சம்பந்தாண்டான். சம்பந்தாண்டானே, நீ செய்த பூஜையை விட உன் பாவச் செயல்களே அதிகமாகிவிட்டது. அதனால் என்னால் உதவ முடியாது என்று மறுத்துவிட்டாள் காளி. நற்பண்பு இல்லாத பக்தியால் பயன் கிடைக்காது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளோட ஆன்மீக கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா நண்பர் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி.